அனைவருக்கும் வணக்கம். மறைந்த இயக்குனர் திரு பாக்கியராஜ் அவர்கள் பற்றி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் எந்த வீடியோலையும் கவர் பண்ணாத அவருடைய ஒரு பியூட்டிஃபுல்லான சைடை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதாவது 1980s ஒரு மனோவியாதி இருந்துச்சுங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்ட் ஃபிலிம், ஒரு நான் கமர்ஷியல் இல்லை ஒரு நான் மாஸ் ஃபிலிம் அப்படின்னாலே நம்ம கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்தி, நம்ம திருமண முறையையோ இல்லைன்னா நம்ம குடும்ப முறையோ அசிங்கப்படுத்தி ஒரு படம் எடுத்தா தான் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மித்தை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதை உடைச்சு நம்ம திருமண முறைகளை மதித்து, நம்ம ஃபேமிலி சிஸ்டம்ஸு, நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாம் மதித்து கூட ஒரு நல்ல ஆர்ட் ஃபிலிமை எடுத்து அதை கமர்ஷியலாகவும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவர் பாக்கியராஜ் அவர்கள். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, சத்யஜித் ரே அப்படின்ற ஒரு டைரக்டர் என்ன பண்ணார், நம்மளுடைய திருமண முறைகளையும் நம்ம நாட்டு பெண்களையும் ரொம்ப அசிங்கமாக காமிச்சு சில படங்கள்லாம் எடுத்தார். உடனே ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய சினிமா சம்மேளனம், அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய சினிமா அமைப்புகள்லாம் அவருக்கு விருது கொடுத்தாங்க சத்யஜித் ரேக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் நம்மளுடைய கல்ச்சரே பிடிக்காது, பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்சுக்கு அப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதனால இந்த சத்யஜித் ரேக்கு விருதுகள் கொடுத்தாங்க. ஸோ அப்போ விருதுகள் வாங்கக்கூடிய ஆர்ட் ஃபிலிமாக இருக்கணும்னா நம்ம இந்திய கலாச்சாரத்தை உடைக்கக்கூடிய, நம்ம திருமண முறையை அசிங்கப்படுத்தக்கூடிய படமாக தான் இருக்கணும் அப்படின்னு மதிப்பிற்குரிய திரு பாலச்சந்திர அவர்கள் கூட சில படங்கள் அப்படி எடுக்க ஆரம்பிச்சாரு. பாரதி ராஜா கேட்கவே வேண்டாம். பாக்கியராஜ் அவர்களை நடிக்க வச்ச புதிய வார்ப்புகள் படத்திலேயே கல்யாணத்துக்கு அப்புறம் லவ்வரோட இழுத்துட்டு ஓடுற விஷயத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக காமிச்சாரு. ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம திருமண முறைகளையும் நம்மளுடைய குடும்ப முறைகளையும் பாசிட்டிவாக காமிச்சே ஒரு படத்தை ஆர்ட் ஃபிலிமை சக்ஸஸ்ஃபுல் ஆக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது திரு பாக்கியராஜ் அவர்கள். தொடர்ந்து பார்ப்போமா? இப்போ நான் சொல்கிற இந்த வீடியோவில் ஒரு பாலச்சந்திர அவர்களோட ஒரு பாரதிராஜா அவர்களோட பாக்கியராஜ் பெஸ்ட் டைரக்டர் டெக்னிக்கலி அப்படின்லாம் சொல்லி நான் காமெடி பண்ண விரும்பல. அந்த பாக்கியராஜ் அவர்களே ஒத்துக்க மாட்டாங்க. டெக்னிக்கலி பாரதி ராஜா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாலச்சந்திர அவர்கள் இன்ஃபேக்ட் எதிர்நீச்சல் மாதிரியோ நவகிரகம் மாதிரியோ எவ்வளோ நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த 1980s காலகட்டத்தில் நம்ம கலாச்சாரத்தை உடைக்கிறது தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி படங்கள் வரும்பொழுது, இவருடைய படங்களில் நம்மளுடைய திருமண முறைகளுக்கு சம வேல்யூ கொடுக்கறதோட ஹீரோயின் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய படங்களையும் திரு பாக்கியராஜ் அவர்கள் எடுத்திருந்தாரு. இன்ஃபேக்ட் இவருடைய ஃபர்ஸ்ட் படம் சோரலா சித்திரம், அந்த படமே ஆக்சுவலாக ஹீரோயினை சுற்றி தான் ரிவால்வ் ஆகும். அந்த படம் அந்த காலகட்டங்களில் ஒரு நெகட்டிவ் எண்டிங் படங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ ரொம்ப வறுமை இருந்தது அக்ராஸ் இந்தியாங்கிறதுனால அந்த படம் ரொம்ப நல்லா பேசப்பட்டுச்சு. பட் அதுலேயுமே இவர் ஒரு காமெடியனாக தான் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் டைரக்ட் பண்ண படமாக இருந்தால் கூட இவர் தன்னை ஒரு காமெடியனாக தான் அந்த படத்தில் போர்ட்ரே பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் அந்த படத்தில் ஹீரோவாக சுதாகர் நினைக்கிறேன் அவருடைய பேர், ஹீரோவா அவரை ஹீரோவா வச்சு பாக்கியராஜ் அவர்கள் தன்னை காமெடியனா போர்ட்ரே பண்ணும்போது, என்னதான் இருந்தாலும் ஹீரோ தான், காமெடியன் தான் ஒரு டயலாகே சொல்லியிருப்பாரு. பட் லைஃப் ஹேட் அதர் ஐடியாஸ். அந்த படத்தில் ஹீரோவா நடிச்ச அவர் பிற்காலகட்டத்தில் காமெடியனாக மாறினார். நிறைய தெலுங்கு படங்களில் சுட்டி குழந்தை மாதிரி படமாக இருக்கட்டும், ரஜினி அவர்கள் நடித்த அதிசய பெரிய மாதிரி தமிழ் படமாக இருக்கட்டும், அதிலெல்லாம் காமெடியனாக மாறினார். பட் பாக்கியராஜ் அவர்கள் ஹீரோவாக மாறினார். இது ஒரு கரியரோட டவுன்ஃபால்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. காமெடியனாக இருக்கிற நிறைய பேர் ஹீரோ ஆகும்போது ஹீரோவாக இருக்கக்கூடியவங்க ஒரு காலகட்டத்தில் காமெடியாக நடிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. நம்ம ஆனந்த்ராஜ் அவர்கள் பை சாய்ஸே அதை செஞ்சார். வில்லன் சான்ஸ் கிடச்சுமே அவர் காமெடியன் ரோல் போதும்னு டிசைட் பண்ணலையா? ஸோ அப்படி இருந்த காலகட்டத்தில் சூரியலா சித்திரங்களை கொஞ்சம் அப்படி ஓரமாக வைப்போம். அது ரொம்ப நல்ல படம். பட் அதுக்கு அடுத்த படம் நம்ம பாக்கியராஜ் எடுத்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு கை ஓசை அப்படின்ற படம் எக்ஸப்ஷனலான படம். அதாவது ஜாதி மறுப்பு அப்படின்னாலே ஒரு ஜாதியோட முறையை ஒழிச்சு ஒரு ஜாதியை அசிங்கப்படுத்தி அப்படித்தான் இருக்க முடியும், அதாவது நம்ம முறைகளை உடைச்சு தான் ஜாதியை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை உடைச்சு எல்லாரும் அவங்கவுங்க ஜாதியிலே இருங்க, ஆனால் இன்னொருத்தரை இழிவுபடுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெசேஜை ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டோரி சொல்லியிருப்பாரு ஒரு கை ஓசைன்ற படத்தில். அந்த படத்தை நீங்கள் போய் பாருங்க. இன்ஃபேக்ட் வேதம் புதிது மாதிரி படத்துலலாம் ஒரு பிராமின் தன்னுடைய பூணல் அறுக்கிறது மூலமாக தான் ஜாதியோட ஏற்றத்தாழ்வையே ஒழிக்க முடியும் அப்படின்லாம் காமிச்சிருப்பாரு பாரதி ராஜா. ஆனால் என்றைக்குமே எந்த படத்துலையுமே தேவர்களை பெருமையாக தான் பேசியிருப்பார் அவர், அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. பட் இந்த படத்தில் எல்லாரும் அவங்க ஜாதியில் இருந்தால் கூட பட்டியலினத்தவர்களை ஒதுக்கி வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான விஷயத்த சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இந்த படத்துலையும் திருமணங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வேல்யூ அந்த ஒரு கை ஓசை படத்தில் காமிச்சிருப்பாரு. படத்துடைய பிளாட்டை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஹீரோயின்
ஒரு டாக்டர் அவங்க வந்து தான் நிம்மதியாக வேலை பார்க்க ஒரு ஊரா தேடிட்டு வரும்போது ஹீரோவாக நடிக்கக்கூடிய நம்ம பாக்கியராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் டம், அதாவது பேச முடியாத ஒரு ஆளாக நடிச்சிருப்பாரு. அவர் 3 தடவை தற்கொலை அட்டெம்ப்ட் பண்ணுவார். 3 தடவையும் அது காமெடியாக ஃபீல் ஆகும். ஸோ ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்கலான்னு ட்ராக்ல படுத்துட்டு இருக்கும்போது ட்ரெயின் வேற ஒரு ட்ராக்ல போவோம். எப்படி முன்னாள் தலைவர் ஒருத்தர் வந்து ட்ரெயினில் வந்து ட்ரெயின் மறிப்பு போராட்டம் நடத்தினார், அந்த மாதிரி இவர் படுத்துட்டு இருக்கும்போது வேற ட்ராக்ல போவோம். ஹீரோயின் சிரிப்பாங்க. அந்த இடத்துல தான் இயக்குனர் பாக்கியராஜ் அப்படின்னு போடுவார். அவர் எப்பவுமே அந்த காலகட்டத்தில் ஒரு ஹீரோனாலே ஒரு மஸ்குலர் ஆளாக இருக்கணும், இல்லை பார்க்க ஒரு அட்ராக்டிவான ஆளாக இருக்கணும், 10 பேர் அடிக்கிற ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெண்டை மாற்றி ஒரு காமெடியன் கூட, ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஆள் கூட ஒரு ஹீரோவாக இருக்க முடியும், ஒரு நெக்ஸ்ட் டோர் பர்சன் ஹீரோவாக இருக்க முடியும். நம்ம அதாவது சீரியஸாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணால் நான் காமெடியாக தாண்டா முடியும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஆள் கூட அவனுடைய மனசுக்குள்ள ஹீரோ தான் அப்படிங்கிறத திரைப்படத்தில் காமிச்சவர் பாக்கியராஜ் அவர்கள். அவருடைய பெரும்பாலான படத்தில் அவர் ட்ராவல் பண்ணிக்கிற சீனில் தான் இயக்கம் பாக்கியராஜ் அப்படின்னு போடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு கை ஓசை படத்தில் வந்து அவர் சூசைட் அட்டம் பண்ணும்போது ட்ரெயின் வேற ட்ராக்ல போயிடும், அந்த இடத்துல இயக்கம் பாக்கியராஜ் போட்டிருப்பாரு. அதே மாதிரி தூரல் நின்று போச்சு அப்படின்ற படத்தில் இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய துணமாப்பிள்ளையா வரக்கூடிய ஒரு காமெடியனை வந்து அங்கே இருக்கிற ஒரு பாட்டி நீ ரொம்ப அழகாக இருக்க, இவன் பாரு திருட்டு மொழியோட இருக்கான் அப்படின்னு ஹீரோவை கலாய்ப்பாங்க. அந்த இடத்துல இயக்கம் பாக்கியராஜ் அப்படின்னு போட்டிருப்பாரு. அந்த ட்ரெண்டை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். இன்ஃபேக்ட் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, 1998 ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தோட பேர் வந்து வேட்டி மடிச்சுக்கிட்டு. ஒரு ஹீரோனாலே 4 பேரை மிரட்டக்கூடிய ஒரு ஆளா, ஒரு பயங்கர வீரமான ஆளா, ஒரு தப்பை தட்டி கேட்குற ஆளா இருக்கணும் அப்படிங்கிற ட்ரெண்டை உடைச்சு ஒரு பயந்தாங்கொலி ஹீரோ கேரக்டர். அந்த படத்தில் வந்து அவருக்கும் தப்பெல்லாம் தட்டி கேட்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் பயங்கரமான பயந்தாங்கொலியாக இருப்பார். தன்னுடைய மகனை வீரனா வளர்க்கணுன்றதுக்காக தன்னை பற்றி பொய்யான கதைகள்லாம் சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடிய பாக்கியராஜுக்கு ஒரு சீன் வரும் அந்த வேட்டி மடிச்சுக்கிட்டு படத்தில். என்ன சீன்னா, அவருக்கு ஒய்ஃபா நடிக்கக்கூடிய நக்மா அவர்கள் அமீர் கானோட ஃபேனாக இருப்பாங்க. அந்த அமீர் கான் மேலே தன்னுடைய ஒய்ஃப் ஓவர் ஃபேனாக இருக்கிறதுனால ஒரு பொசசிவ்னஸ்ல அமீர் கானோட போஸ்டரை கிழிப்பாரு திரு பாக்கியராஜ் அவர்கள். அப்போ அந்த தூரத்துலேருந்து ஒருத்தர் எப்படிரா நீ இதை பண்ணலாம் அப்படின்னு கட்டையால் அடிக்க வருவான். ஒரு ஹீரோனா பறந்து சண்டை போடல, அப்படி இல்லை, எல்லாமே என்ன மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு கெஞ்சுவார். கடைசியில் அந்த கட்டை எடுத்து அடிக்க வரவன் இவர் அடிக்க வந்திருக்க மாட்டான், பின்னாடி இருக்கிற ஒரு பசுமாடு அடிக்க வந்திருப்பான். ஓகேங்களா? ஸோ அடைச்சே நம்மளை அடிச்சான்னு பயந்துட்டுமே அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. அந்த இடத்துல இயக்கம் பாக்கியராஜ் அப்படின்னு போடுவார். ஸோ இந்த மாதிரி தன்னைத்தானே காமெடியாக காமிச்சு ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணி அதுலேயும் ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸலண்டான டைரக்டர். இப்போ நம்ம படத்தை வரிசையை பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கை ஓசை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி அதோட ஸ்டோரி எப்படி நகரும் அப்படின்னா, ஒரு ஹீரோயின் அந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆவாங்க. இவர் பேச முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் ஏளனம் பண்ணும்போது அந்த ஹீரோயின் இவங்க மேல ரொம்ப பாசம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை இருக்குன்றது அப்புறம் தான் ரிவீல் ஆகும். ஸோ ஒரு குழந்தையே பெற்றிருந்தா கூட அவங்க வந்து தன்னுடைய கணவர் இறந்துட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது கணவர் இல்லை. நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த இடத்துலையும் கலாச்சாரத்தை உடச்சிலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு என்ன சொல்றது, கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாதனால அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லவ்வரோட ஒரு குழந்தை பிறந்துடும். அப்போ கூட அதை வந்து மறந்துட்டு நான் இன்னொரு வாழ்க்கையை பார்க்க போகிறேன் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இல்லை அந்த பையன் ஏமாத்துற மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவர் கல்யாணம் பண்ணிக்க தயார் ஆவார், அந்த ஹீரோயினுடைய அந்த ஒரு லவ்வர் கல்யாணம் பண்ணிக்க தயார் ஆவார். ஆனால் அவர் இறந்துட்டதான் நியூஸ் வந்த உடனே வீட்டுக்கும் திரும்பி போய் ஒரு திருமணம் இல்லாமல் குழந்தை பெற்றுட்டாங்க அப்படின்ற ஒரு அசிங்கத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கசின் கிட்ட தன்னுடைய குழந்தைய ஒப்படைச்சிட்டு இவங்க ஊரா ஒரு டாக்டராக வேலை பார்த்து சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு போவாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கேட்ட பாக்கியராஜ் அவர்கள் வந்து பரவாயில்ல உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணுவார். அதில் நடுவில் நிறைய பிரச்சனைகள் அந்த ஊருக்கு வரும். அந்த ஊருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பட்டியலினத்தை ஃபைட்டராக இருப்பார் சங்கிலி முருகன் அவர்கள். ஸோ அதுக்காகத்தான் மனசு திருந்தி இனிமேல் பட்டியலினத்தவர்களை நாங்கள் தவறாக ட்ரீட் பண்ண மாட்டோம், சமமாக ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், இவங்களுக்குள்ள திருமணம் ஏற்பாடு ஆகும் பொழுது அந்த இறந்து போனதா நினச்ச அந்த லவ்வர் திரும்பி உயிரோடு வருவார். அப்போது என்னதான் திருமணம் ஏற்பாடு ஆயிடுச்சு, அந்த ஹீரோயினோட குழந்தைக்கும் தனக்கும் அப்படி ஒரு பாசம் இருக்குன்னா கூட அந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது உடைக்கக்கூடாது அப்படின்னு அழகாக தன்னுடைய காதலை விட்டு கொடுத்து ஹீரோயினை ஹீரோவோட சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு பாக்கியராஜ் அவர்கள். ஸோ இந்த இடத்துலையும் திருமணம் அப்படின்ற பந்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி புதிய வார்ப்புகள் அப்படின்ற படத்தில் வந்து இவர் வந்து என்ன சொல்றது, ஒரு கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ்வரோட ஓடி போகிற மாதிரி ஒரு சீனில் லவ்வராக பாக்கியராஜே நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த தாலிங்கிறது வந்து ஒரு பெரிய வேல்யூ இல்லை அப்படின்னு சூரியன் எஃப்எம்லேயே ஒரு ஆர்ஜே பேசுகிறாங்க. அதாவது முன்னாடிலாம் தாலியை இன்சல்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை வந்து ரகசியமான இடங்கள்ல மேடை போட்டு தான் பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு எஃப்எம்ல ஒரு லேடி ஆங்கர் வந்து தாலிங்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லைன்னு பேசுகிற அளவுக்கு நம்ம கலாச்சாரம் அவங்களுக்குலாம் ஒரு கேலி குத்த போச்சு. ஆனால் உண்மையிலேயே புதிய வார்ப்புகள் படத்தில்
டைரக்டரும் கிடையாது, ஸ்டோரி ரைட்டரும் கிடையாது பாக்கியராஜ் அவர்கள். அது பாரதி ராஜாவோட ஸ்கிரிப்ட், பாரதி ராஜாவோட டைரக்ஷன். வெறும் ஸ்கிரீன் பிளே மட்டும்தான் பாக்கியராஜ் எழுதியிருப்பாரு. ஆனால் என்னதான் பாரதி ராஜா தன்னுடைய குருநாதராக இருந்தாலும் புதிய வார்ப்புகளில் கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ்வரோட ஓடி போகிற மாதிரி எடுத்த அந்த காட்சியை உடைச்சு பாக்கியராஜ் அவர்கள் எடுத்த அந்த 7 நாட்கள் படத்தில் என்னதான் லவ்வராக இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது இன்னொருத்தருடைய ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் அழகாக முடிச்சிருப்பாரு. அப்போ தான் அந்த ஃபேமஸ் டைலாக், என்ற காதலி நீங்கள் மனைவியாகி வரும், ஆனால் நீங்கள் மனைவி என்ற காதலியாகி வராது அப்படின்னு அவ்வளோ அழகான கிளைமேக்ஸில் நம்மளுடைய திருமண முறைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு பாக்கியராஜ் சார். அதுக்கப்புறமா மௌன கீதங்கள்னு ஒரு படம், எக்ஸப்ஷனல் மூவி. அதாவது ஒரு கற்பு அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம் வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் கான்செப்ட். ஒரு அவசரத்தில் ஹீரோ வந்து திருமணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணாலும் ஹீரோயினுக்கு, அதாவது மனைவிக்கு அதை கேள்வி கேட்க உரிமை இருக்கு, தண்டிக்க உரிமை இருக்குன்னு அந்த படம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸலண்ட் மூவி மௌன கீதங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எக்ஸப்ட் ஃபார் கப்புள் ஆஃப் சாங்ஸ், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டெல்லாம் இருக்குது இப்போ இருக்கிற படத்தோட கம்பேர் பண்ணால். ஒரு நல்ல ஃபேமிலி மூவி மௌன கீதங்கள். அதுக்கப்புறமா நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்துச்சு. ஹீரோயினுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டராக பாக்கியராஜ் என்னைக்குமே இருந்திருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எங்கள் சின்ன ராஜா அப்படின்னு அவர் எடுத்த அந்த ஒரு படம். சித்தி கொடுமையை பற்றி நிறைய சப்ஜெக்டுகள், நிறைய அக்கரன்ஸ், நிறைய நியூஸ்களும் வந்த அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தி இவருடைய சொத்துக்காக ஆசைப்பட்டு இவரை ஒரு முட்டாளாவே வளர்த்துருப்பாங்க. இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ராதா அவர்கள் வந்து அந்த சித்தி கேரக்டரோட ஃபைட் பண்ணி இவரை நல்லா வாழ வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு கதை எங்கள் சின்ன ராஜா. அதுக்கப்புறம் இவருடைய அன்பை பார்த்து அந்த சித்தி கேரக்டரே திருந்துவாங்க. அதுதான் அந்த படத்தோட கதைகளும். அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது, ஏன்னா நிறைய இரட்டை ஏற்றங்கள் இருக்கும், நிறைய தாம்பதியம் பற்றின ஒரு அது ஒரு அழகான விஷயம்னு என்றைக்குமே பாக்கியராஜ் அவர் சொல்லுவார். அவரை முருங்கான்னு சும்மா ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பட் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாம்பதியம்ன்றது எவ்வளோ அழகான விஷயம் அப்படின்னு நிறைய படங்களில் அது ஒரு முக்கியமான வேல்யூ, அது வந்து ஒதுக்கக்கூடிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த படத்தில் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. பட் அடல்ட்ஸ் நிறைய பேர் ஒன்றா உட்காந்து பார்க்கலாம். அதாவது நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் குழந்தைங்களாம் தூக்க வச்சுட்டு பெரியவங்களாம் உட்காந்து அந்த படத்தை பார்க்கலாம். அவ்வளோ ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த எங்கள் சின்ன ராஜா அப்படின்ற படம். அதுக்கப்புறமா அவர் நடித்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பயங்கர விமன் சென்ட்ரிக் படம். கௌதமி அண்ட் லக்ஷ்மி 2 பேருமே வந்து நல்ல சண்டை போடக்கூடிய கமர்ஷியல் கேரக்டர்ஸில் நடிச்சிருப்பாங்க, ஒரு ஆக்ஷன் கேரக்டர்ஸில் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து இவர் ஒரு செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான் வருவார். ஆனால் அப்படி ஒரு ஹியூமரோட, ஒரு மனுஷனுக்கு அறிவு இருந்தால் எதை வேணால் சாதிக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து பேங்க்கில் கொள்ளையடிக்கக்கூடிய அந்த ஜோக்கர் விஷயம் மட்டும் பேங்க்கில் கொள்ளையடிக்கக்கூடிய சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தவறான போலீஸ்கள் எல்லாம் மாட்டி விட அவங்க வாயிலேருந்து உண்மையை வர வைக்கக்கூடிய சீனாக இருக்கட்டும், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் ருத்ரான்ற படம். அஃப்கோர்ஸ் அது அவருடைய டைரக்ஷன் கிடையாது, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படம் இருக்கும். அதே மாதிரி தாவணி கனவுகள், நான் வந்து பக்கா ஆர்டரில் சொல்ல, நான் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்கிறேன். தாவணி கனவுகள் அப்படின்ற படத்தில் அவருடைய குருநாதரான பாரதி ராஜாவையே ஒரு கேமியோ ரோலில் நடிக்க வச்சார். அவர் ரொம்ப அட்மையர் பண்ண திரு சிவாஜி அவர்களை வந்து அந்த படத்தில் ஒரு மெயின் ரோலும் பண்ண வச்சார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. அதாவது கல்யாண வயசில் நிறைய தங்கைகள் இருக்கக்கூடிய, ஒரு வேலை கிடைக்காத ஒரு படித்த பட்டதாரி எப்படி லைஃப்பில் முன்னேறி வரா அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய ஒரு கதை கரு. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. அதில் தான் பார்த்திபன் முதல்ல ஒரு கிரெடிட்டட் ரோல் பண்ணார். அதுக்கு முன்னாடி சின்ன ரோல்லாம் பண்ணியிருந்தா கூட ஒரு கிரெடிட்டட் ஆக்டராக வந்தது இந்த தாவணி கனவுகள் படத்தில் மட்டும்தான். அது படத்துலேருந்து தான். அதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் எடுத்திருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா விடியும் வரை காத்திரு அப்படின்னு ஒரு படம் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து அந்த காலகட்டங்களில் நிறைய வந்து இந்த திருமணத்தை வச்சு ஏமாற்றக்கூடிய நிறைய ஏமாற்று பேர் வழிகள் இருந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால இவரே அப்படி ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு. ஒரு குடும்பத்தை நம்ப வச்சு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் அந்த ஹீரோயினை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சொத்தை அடிக்கணும்னு நினைப்பாரு. கடைசியில் அவர் போலீஸில் மாட்டிக்குவார். ஆனால் திருந்தறதுக்கு ஒரு சான்ஸை அந்த ஹீரோயின் கேரக்டர், அந்த மனைவி கேரக்டர் கொடுப்பாங்க. உடனே திருந்தி சேகர மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டார். அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாரு. நீங்கள் அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விடியும் வரை காத்திரு அப்படின்ற படம். அப்புறம் இன்று போய் நாளை வா, அதை நான் சொல்லவே வேண்டாம், அவங்க எல்லாருக்கும் தெரியும். லட்டு தின ஆசையான அதை தான் ரீமேக் பண்ணாங்க. இன்று போய் நாளை வா மாதிரி ஒரு காமிக்கலான சப்ஜெக்ட் இருக்கவே முடியாது. 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணை ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற அந்த காமெடி போக்கு தான் அந்த படம் பயங்கரமாக வயிறு குலுங்க சிரித்த ஒரு படம். அதாவது கிட்டத்தட்ட
இது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய இல்லாத சித்திரம் மாதிரியே ஒரு ஒன் சைட் லவ் தான் பண்ணுவார். அதுலேயும் வந்து அப்பா கேரக்டர் ஒன்று தான், இதுலேயும் எனக்கு தெரிஞ்ச அப்பா கேரக்டர் அவரே தான். பட் அது சூரிய இல்லாத சித்திரங்கள் ரொம்ப ஒரு சோகமான படம். இது முழுக்க முழுக்க காமெடியான படம். இன்று போய் நாளை வா அப்படின்ற படம் செமையாக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். லட்டு தின ஆசையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் கிராப்பி. இதுதான் ஒரிஜினல். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படங்கள் பற்றிலாம் நான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் மனசை கவர்ந்த 2 படம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி மடிச்சுக்கிட்டு, அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவசர போலீஸ் 100ன்னு ஒரு படம். அஃப்கோர்ஸ் அப்போல்லாம் வந்து டபுள் ஆக்ஷன் மூவிஸ் வந்து ரொம்பவே பேசப்பட்ட காலகட்டம். அதில் ஒருத்தர் கோழை ஒருத்தர் வீரன், அதாவது ஒரு ட்வின்ஸில் வந்து ஒருத்தர் கோழை ஒருத்தர் வீரன். அந்த ட்வின்ஸில் ஒருத்தர் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கோழையாக இருக்கிறவரும் இந்த வீரமாக இருக்கிறவரும் எப்படி செய்கிறாங்கன்றதான் கதைங்கிறது. எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஆரம்பித்து ரஜினி, கமல் எல்லாருமே அந்த மாதிரி சப்ஜெக்டில் நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஷாமிலி, அதாவது நம்ம அஜித் அவர்களுடைய ஒய்ஃப் ஷாலினி, அவங்களுடைய தங்கை ஷாமிலி கூட அந்த மாதிரி ஒரு டபுள் ஆக்ஷன் சப்ஜெக்டில் நடிச்சிருக்காங்க. பட் இவர் அவசர போலீஸ் 100 அப்படின்ற படத்தில் வந்து அப்போவே அந்த இன்னொரு படத்துடைய காட்சிகள் ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு படம் எடுக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணார். ஸோ எம்ஜிஆர் அவர்களை வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய படத்தை ஒரு ரெஃபரன்ஸில் வச்சு, ஸோ இந்த அவசர போலீஸ் 100ன்ற படத்தில் ஒரு கோழையாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கேரக்டர் அவருடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீரமாக சண்டை போடக்கூடிய இன்னொரு கேரக்டரில் அவரே நடிச்சிருப்பார். டபுள் ஆக்ஷன் படம் ஃபுல்லாக அவ்வளவு காமெடியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இதே நீங்கள் குழந்தைங்களோட உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா இதில் வந்து ஒய்ஃபாக வரக்கூடியது சில்க் சுமிதா, நிறையா காமெடிஸ்லாம் அதில் இருக்கும். பட் முழு படமும் பார்க்க முடியாது. இல்லை, சில சீன்கள் நீங்கள் ஓட்டிட்டா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்பியார் அவருடைய கேரக்டர் வந்து இந்த அவசர போலீஸ் 100 படத்தில் செம்ம காமெடியாக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சிரிப்பு வரும். ஸோ இந்த அவசர போலீஸ் 100 செம. அதுக்கப்புறம் இந்த வேட்டி மடிச்சுக்கட்டு படம். இந்த வேட்டி மடிச்சுக்கட்டு படம் வந்து அந்த கதையோட கரு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு கோழையாக இருக்கக்கூடிய பட் தப்பை தட்டி கேட்கணுன்ற ஆசை இருக்கும். இருந்தாலும் அவர் ரொம்ப கோழையாக இருப்பார். ஆனால் தன் பையனை வீரமாக வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பார். அதுக்காக தன்னை பற்றி இல்லாத பொல்லாத வீர கதைகள்லாம் தன்னோட பையனுக்கு சொல்லி வளர்ப்பார். ஆனால் அவருக்கு ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வரும். ஒரு கொலையை பார்த்துருவார். அந்த கொலைக்கு சாட்சி சொல்ல மாட்டேன்னுவார். ஆனால் அவருடைய பையன் ரிக்வஸ்ட் பண்ணி, நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுறதுனால அந்த கொலைக்கு சாட்சி சொல்லுவார். ஆனால் அந்த கொலைகாரன் தப்பிச்சிருவான். ஸோ அந்த கொலைகாரன் கிட்டேருந்து இவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறப்ப தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அது. அதில் கெஸ்ட் ரோலுக்கு ரஜினி அவர்களை இவர் கூப்பிட்டிருந்தார். ஏன்னா ரஜினி அவர்களுடைய 2 படம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்புள்ள ரஜினிகாந்த், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் சிவப்பு மனிதன் நினைக்கிறேன். இந்த 2 படத்துலையுமே அவர் வந்து ஒரு சூப்பரான கேமியோ ரோல் பண்ணியிருப்பார் பாக்கியராஜ் அவர்கள். ஸோ தன்னுடைய படத்தில் கேமியோ ரோல் பண்ணாங்க. ஏன்னா அப்போ பாக்கியராஜுக்கு கொஞ்சம் டஃப் டைம் ஃபினான்ஷியலாக. ஸோ இவர் நடித்தா அந்த படம் நல்லாவும் இருக்கும், ஒரு கமர்ஷியல் சக்ஸஸும் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வேட்டி மடிச்சுக்கட்டில் ரஜினி அவர்களை நடிக்கிறதை கேட்டிருந்தாரு. பட் ரஜினி அவர்கள் அதுக்கு ஒத்துக்கல. அவர் கேமியோ ரோல்ஸ்லாம் நான் பண்ணேன்னா நிறையா பண்ண வேண்டி இருக்கும்பா, சாரி அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் ரஜினி அவர்களே வருத்தப்பட்டாரு, இந்த வேட்டியை மடிச்சுக்கிட்டு படத்தில் நான் ஏன் அந்த கேமியோ ரோல் பண்ணாமல் போயிட்டேன். ஏன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ரோலை, ஒரு கோழையாக இருக்கக்கூடிய ஹீரோவை ஒரு கொலகாரன்ட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு கெஸ்ட் கேரக்டர் உள்ளே வராரு. அவர் அந்த ஹீரோக்காக செமையாக ஃபைட் பண்ணி அப்படியே அந்த ஹீரோவை மோட்டிவேட் பண்ணி கிளைமேக்ஸில் அந்த கோழையாக இருக்கிறவரை வீரனா மாதிரி சண்டை போடுறாரு. இதுதான் அந்த வேட்டி மடிச்சுக்கட்டு படம். ரொம்ப ரொம்ப நல்ல படம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் அதை கேடிவியில் மட்டும்தான் பார்க்க முடியும். யூடியூப்பில் கூட அந்த படத்தோடைய ஃபுல் பார்ட் இல்லை அப்படிங்கிறதா வருத்தத்துக்குரிய விஷயம். பட் இன்னொரு தடவை கேடிவியில் போட்டால் அந்த வேட்டியை மடிச்சுக்கட்டு அப்படின்னு பாக்கியராஜும் நக்மா அவர்களும் நடித்த அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். சாந்தனுவும் அந்த படத்தில் வந்து இவருடைய மகனாவே நடிச்சிருப்பார், சின்ன பையனாக நடிச்சிருப்பார். 1998 ஜீன்ஸ்ன்ற ஒரு சூப்பரான படத்தோடைய பேரலாக லான்ச் ஆகியும் கூட இது ஒரு ஃபெயிலியர் கிடையாது. ஓரளவுக்கு இந்த படம் ஓடிச்சு. ஏன்னா இந்த படத்துக்கும் ஆடியன்ஸ் இருந்தாங்க. வேட்டியை மடிச்சுக்கட்டு எக்ஸப்ஷனல் மூவி. அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்தது சொக்கத்தங்கம் அப்படின்னு விஜயகாந்த் அவர்களை வச்சு நம்ம பாக்கியராஜ் சார் இயக்குன ஒரு படம். ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது 1978 ஆல்மோஸ்ட் தன்னுடைய கரியரை டைரக்டராக ஆரம்பித்த பாக்கியராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்தார். ஆனால் அதாவது 24 வருஷம் கேப் இல்லை, பட் 24வது 25வது வருஷத்தில் இந்த படத்தை எடுத்தார் டைரக்டரா. அப்போது ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வித் த லயன் அப்படின்னு தன்னுடைய ரிட்டர்ன் எப்படி இருக்கும், ஒரு லயனாக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களை ஹீரோ வச்சு எடுத்தா அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். எக்ஸலண்ட்டாக இருக்கும். என்னுடைய மெமரி கரெக்டாக இருந்தால் அதில் ஒரு கேமியோ ரோல் கூட ப்ளே பண்ணியிருக்க மாட்டார் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். ஆனால் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிரகாஷ் ராஜ், அந்த பக்கம் விஜயகாந்த், இவங்க 2 பேருமே நல்லவங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வரும். அதை வச்சு அந்த படம் சூப்பராக கேரி ஃபார்வர்ட் ஆகும். தேவா அவர்களுடைய மியூசிக்கில் பாட்டெல்லாம் செம ஹிட்டு. 2002 3 இந்த படம் வந்துச்சு. கண்ணா பின்னா ஹிட்டு இந்த படம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவர் வந்து பாரிஜாதம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து தன்னுடைய மகளை ஹீரோயினாக வச்சு எடுத்தார்.
அதுவும் நல்ல ஒரு ஃபேமிலி மூவி. பிருத்விராஜ் ஹீரோவாக நடிச்சிருப்பார். நல்ல ஸ்கிரிப்ட், பெரிய சக்ஸஸ் இல்லை அப்படின்னாலும் நல்லா அந்த படம் பேசப்பட்டது. அப்புறம் தன்னுடைய மகனை வச்சு சித்து +2 ஒரு படம் எடுத்தார். பெரிய அளவில் பேசப்படல. பட் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக அரசியலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருந்தார். இட் டிடன்ட் கோ மச் வெல், பட் அந்த படத்தோட ஸ்கிரிப்டுமே நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ தன்னுடைய மண் சார்ந்த ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட அழகான விஷயங்களை படமாக எடுத்தவர் பாக்கியராஜ் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் சின்ன வீடு அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அது வந்து சிலப்பதிகாரம் கதை மாதிரியே இருக்கும். தன்னுடைய கணவனுக்கு வந்து இன்னொரு பெண்ணுடைய ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஒய்ஃபாக ஆரம்பத்தில் காமிச்சிருப்பாங்க. என்னடா இதே வேலையாக போச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது கிளைமேக்ஸில் வீரா அப்படின்ற ஒரு தமிழ் படத்தில் வந்த மாதிரி 2 பேரும் ஒரே வீட்டில் வாழலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிக்காமல் தான் செஞ்சது தப்பு, ஒரு ஒய்ஃப் இருக்கும் பொழுது நம்ம இப்படி ஒரு தப்பு செய்யக்கூடாதுன்னு உணர்ந்து திருந்தி வாழ்வார் திரு பாக்கியராஜ் அவர்கள். அந்த படத்தில் ஒரு சூப்பரான மெசேஜ் என்ன அப்படின்னா, சினிமாக்களை பார்த்துட்டு ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க, குணவதியான ஒரு பொண்ணு தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஃபினிஷ் அந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த சின்ன வீடு படத்துக்கு அப்புறம் இவர் மல்டிபிள் ஹீரோயின்ஸோட, அதாவது ஒரு ஒரு ஒய்ஃப் உயிரோடு இருக்கும் பொழுதே இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கைங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்கலை. அதாவது ஒரு விடையராக இருந்து அவருக்கு ஒரு ரீமேரேஜ் நடக்கிற மாதிரி, ஒரு குழந்தையோட ஒரு இருக்கக்கூடிய மனைவி இழந்த ஒரு தகப்பன், அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் நடித்தார். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முந்தானே முடிச்சு, அது எல்லாருக்குமே தெரியும், ஒரு எக்ஸலண்ட்டான மூவி. அதுக்கப்புறம் அதே மாதிரி வீட்டில் விசேஷங்கன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆனால் இவருடைய படங்களில் இன்னும் 2 பியூட்டிஃபுல்லான மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரின்னு ஒரு படம். அது வந்து பயங்கர காமெடியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். 100% குழந்தைங்களோட பார்க்கலாம். ஒரு ஆக்வர்ட் சீன் கூட இருக்காது. அந்த காலகட்டத்திலே மீனா அவர்களை வச்சு ஆக்வர்ட் சீன்ஸ் இல்லாமல் எடுத்த ஒரு படம். அந்த படத்துடைய பாடல்கள் அமைப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, மேபி அதை நீங்கள் ஓட்டிடலாம், பட் கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோட பார்க்கலாம். நல்ல ஒரு, அதாவது ஒரு வசதி மட்டும் வாழ்க்கையை முடிவு பண்ணாது, நல்ல குணமுள்ள ஒரு பாட்டர் தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைங்கிறத ரொம்ப அழகாக அந்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அப்படின்ற படத்தில் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பார் அந்த மெசேஜை. ஸோ இந்த மாதிரி பாக்கியராஜ் அவர்களுடைய படம் என்றைக்குமே ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எவ்வளோ வேல்யூவானது, ஒரு ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க ஒரு படத்தில் ஒரு ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க தன்னுடைய லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய படம் என்றைக்குமே இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் அவர் வந்து ஆக்டராக இருக்கக்கூடிய படத்தில் கூட நிறைய படங்களில் ஃபேமிலி வேல்யூஸை சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரில் தான் நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவர் ஆக்டராக இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா ருத்ரா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் அதை தவிர்த்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச படம் வந்து துப்பறிவாளனில் ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருப்பார். ஒரு ஷார்ட் ரோல் தான், ஆனால் அந்த துப்பறிவாளன் சீனில் கூட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாரு. வயசான பேரலிசிஸ் வந்த தன்னுடைய ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக இவர் கொலையாளிகளோட கூட்டு சேர்ந்துருவார். அந்த கொலையாளி தன்னை கொல்ல வரான், தன்னை காப்பாற்றி, அதாவது அந்த வினை வந்து தன்னையே கொல்ல வரான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வினையை கொல்லணும்னு இவர் நினைப்பாரு. பட் வினை முந்திடுவார். ஸோ தான் சாவறதுக்குள்ள முடியாமல் கிடக்கிற தன்னுடைய ஒய்ஃபையும் கொல்லணும்னு அந்த ஒய்ஃப் கேரக்டரை கொண்டுட்டு இவர் சாவார். ஸோ அதில் வந்து அவ்வளோ எமோஷனான ஒரு விஷயம், அதாவது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற பாண்டிங்கை பற்றி என்றைக்குமே இவர் ரொம்ப உயர்த்தியாக எடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு சூப்பரான புரட்சியும் பண்ணார். ஒரு ஹீரோனா ஹீரோயின் பின்னாடி சுற்றி கன்வின்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை உடைச்சு ஹீரோயின்ஸ் கேன் ஹாவ் அ சாய்ஸ், ஒரு ஹீரோயின் ஹீரோ மேலே ஆசைப்படலாம் அப்படின்னு நிறைய படங்களில் கொண்டு வந்தவர் பாக்கியராஜ் அவர்கள். டார்லிங் டார்லிங் டார்லிங், அதுக்கப்புறம் ராசுகுட்டி, இந்த 2 படத்தை தவிர ஹீரோயின் தான் பாக்கியராஜ் சார் மேலே ஆசைப்படுவாங்க. அப்படி தான் அவங்களுடைய படம் இருந்துச்சு. இப்போ 22 நிமிஷம் 23 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். ஸோ இவ்வளோ லென்த்தியாக நான் பேசிட்டேன். ஒரு முக்கியமான படத்தை பற்றி நான் சொல்லாமல் இருந்தால் அது தப்பு. இது நம்ம ஆளுன்னு ஒரு படம். நான் வந்து ஒரு சில விஷயங்களில் பாக்கியராஜ் சாரோட படத்துலேருந்து டிஃபர் ஆகிறேன் அப்படின்னா அது இது நம்ம ஆளு படம் மட்டும்தான். அந்த இது நம்ம ஆளு படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டைரக்டர் பாலகுமாரன்னு போட்டிருப்பாங்க, பட் ஊருக்கே தெரியும் அந்த படத்தோட டைரக்டர் பாக்கியராஜ் அவர்கள் தான் அப்படின்னு. அதாவது இந்த ஜாதி ஒழிப்பு அப்படின்ற சப்ஜெக்ட், இன்டர்காஸ்ட் மேரேஜ்ன்ற சப்ஜெக்ட் ப்ரிவேலண்ட்டாக இருந்த காலகட்டத்தில் வேதம் புதிது மாதிரி ஒரு படத்தில் வந்து பிராமின்ஸை இழிவுபடுத்தி பூனலை அறுத்து பிராமின்ஸோடைய அந்த நம்பிக்கையே உடைச்சாதான் ஜாதி ஒழியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை விதைச்சிருப்பாரு பாரதிராஜ் அவர்கள். ஆனால் எனக்கு புரியவே இல்லை. கீழ்வேண்மணி சம்பவத்துலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் நடக்கிற கௌரவ கொலைகள் எதுலேயுமே பிராமின் சம்மந்தப்படல. ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் சிச்சுவேஷன் வந்தால் கூட கௌரவ கொலை பண்ணக்கூடியவங்க பிராமின்ஸ் கிடையாதுன்னு ஊருக்கே தெரியும். இருந்தாலும் பிராமின்ஸை அப்படி ஒரு கொடுமையான கேரக்டராக காமிச்சு தான் ஜாதி ஒழிப்பு படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உடைச்சு இது நம்ம ஆளு படத்தில்
பிராமின் ஆர்த்தடாக்ஸா இருப்பாரு ஹீரோயினோட அப்பா, இருந்தாலும் மற்றவங்களுக்கும் மரியாதை கொடுப்பாரு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ பிராமின்ஸ் பேசிக்கலாகவே ஒரு இறக்க குணம் கொண்டவங்க, ஒரு நேர்மை கொண்டவங்கன்னா இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் ஒரு அவசரத்துக்காக கோவிலில் வேலை செய்யக்கூடிய ஒரு பிராமின் வந்து நகையில் ஒரு சின்ன பாட்டை திருடி இருப்பாரு தன்னுடைய பொண்ணோட கல்யாணத்துக்காக. அப்படி திருடிட்டாருன்றதுக்காக அந்த பிராமின் கம்யூனிட்டியே அந்த ஆளை ஒதுக்கி வைக்க தயாராகும். எப்போ நான் திருடினோம் அப்போ நான் பிராமினே இல்லை அப்படின்னு ஒரு பூனலை வீசி எறிகிற மாதிரி ஒரு சீன் வரும். ஆனால் வேதமுதிது படத்தில் பூனலே அறுக்கிற மாதிரி ஒரு கொடுமை இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்கிறதுக்காக உங்கள் முறைகளை விடணும்னு அவசியம் இல்லைன்னு பாக்கியராஜே அவருக்கு பூனல் போட்டு விடுவார். ஸோ அந்த பூனலுடைய இம்பார்ட்டன்ஸே அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து பூனல் போட்டு விடுற மாதிரி ஒரு புரட்சியான விஷயத்தை அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு அழகான டைலாக் வரும். இதனால தான் எனக்கு பாக்கியராஜை பிடிக்கும். அது என்ன டைலாக்னா, எந்த வித மதமோ இல்லை எந்த வித வேதமோ ஒருத்தரை தாழ்த்தி பார்க்கணும்னு சொல்லவே இல்லை, அதை படிக்கிறவங்க தான் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அழகான ஒரு கான்செப்ட். ஸோ இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை, இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய சிலர் தான் அந்த தப்பை பண்ணுறாங்கன்னு ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணார் நம்ம பாக்கியராஜ் அவர்கள். அப்புறம் என்னையா இது நம்ம ஆளில் உனக்கு கான்ஸ்பைரசி, என்னையா இது நம்ம ஆளில் நீ டிஃபர் ஆகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 காட்சிகளில் நான் டிஃபர் ஆகிறேன். காட்சி நம்பர் 1 என்ன அப்படின்னா, சோபனாவை அந்த படத்தில் ரொம்ப ஆக்வர்டாக காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட அம்மாவோட இவர் மியூசிக் பற்றி பேசுறதுல அப்படியே ஒரு இரட்டை அர்த்தம் இருக்கும். ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஆன் தட். அஃப்கோர்ஸ் பாக்கியராஜோட எல்லா படத்துலையுமே வந்து ஹீரோயினில் ஒரு கிளாமர் ஃபேக்டர் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் கிளாமர் வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தது, அதை இவரும் செஞ்சார். பட் அதை தவிர்த்து இன்னொரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமண குழந்தைக்கு ஒரு பிராமின் அல்லாத ஒரு பெண்மணி தாய்ப்பால் கொடுத்தான்ற ஒரே காரணத்துக்காக ஒரு திருட்டு பட்டம் கட்டிட்டாங்கன்னு ஒரு சீனில் காமிச்சிருப்பாரு. அது ஐ டோன்ட் அக்செப்ட். அது ரியாலிட்டிக்கு எதிரானது. ஏன்னா பீங் அ பிராமின் நானே பார்த்துருக்கேன். என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு ஹெல்த் கண்டிஷன்னால அவங்களால அந்த மொமெண்ட்டில் ஃபீட் பண்ண முடியல. அப்போ அந்த ஒரு பிராமண குழந்தைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளி பெண்மணி அழகாக தாய்ப்பாலை கொடுத்தாங்க. ஸோ அந்த தாய்ப்பாலை கொடுத்த அந்த பிராமின் அல்லாத பெண்மணிக்கு எங்கள் ஃபேமிலியை சேர்ந்த அந்த பிராமின் விமனும் அந்த பிராமின் ஹஸ்பண்டும் ஹாஸ்பிட்டல் விட்டு வரும்போது ஒரு தாம்பூலத்தில் வெத்தலை பாக்கு பழம்லாம் கொடுத்து நன்றி சொன்னாங்க. பணம் கொடுத்தா அசிங்கம் இல்லை, தப்பாயிடவில்லை, அதனால் நன்றி சொன்னாங்க. அதாவது ஒரு தாய்ப்பாலுங்கிறது புனிதமானது, அதை கொடுக்கறதுக்கு பிராமினாக இருக்கணும், பிராமினா இல்லைங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறது நான் குழந்தையா இருக்கும் பொழுதே என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தங்களுக்கு நடந்திருக்குன்னு எங்களுக்கெல்லாம் வளரும் போது சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு நான் பிராமின் லேடி வந்து ஒரு பிராமின் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்கன்றதுக்காகவே திருட்டுப்பட்டம் சுமத்துறதுங்கிறதுலாம் அதீத விபரீத கற்பனை. ஸோ இந்த 2 காட்சிகளை தவிர எனக்கு இது நம்மாடு படமுமே பிடிக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் சொல்லக்கூடிய, நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்காமல் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸலன்ட் டைரக்டர் பாக்கியராஜ். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம்.